ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபணஹேதவே ஸ்ரீகுரவே நம. மீனம் ராசிக்கான சித்திரை மாதம் விசுவாவசு வருடம் சித்திரை மாதத்திற்கான கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது 1, 3, 6, 7 மற்றும் 9ஆம் பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது. 1ஆம் பாவகங்கிறது உங்களுடைய ராசி. உங்கள் ராசியிலே சுக்கிரன், புதன், ராகு ஆகியவை இணைவு பெற்று நிற்கிறது. ராகு பகவான் இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு உங்கள் ராசி ஜென்மத்திலிருந்து 12ஆம் இடமான அயனசயன போகஸ்தானம் கும்பத்திற்கு சஞ்சரிக்கப் போகிறார். மேலும் சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் புதன் இணைவு பெற்று நிற்பது, இந்த சுக்கிரன் புதன் இணைவு பெற்று நிற்பது ஒரு யோகம் என்று சொல்லலாம். அதாவது மனக்கவலைகள், அதனால் பாதிப்பு இருந்தவர்கள் மனக்கவலை மாறும், மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அமைப்பை தரும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் பாவங்கிறது 1ஆம் பாவங்கிறது கனவு வரக்கூடிய அமைப்பையும் தரும், கனவு பலிதம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மேலும் போக சக்தியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஆயுள் பலம் கூடும், ஆன்ம பலம் கூடும், முகத்திலே ஒரு தேஜஸ் இருக்கும், உடலிலே ஒரு பொலிவு கிடைக்கக்கூடிய அமைப்பையும் தரும் இந்த மாதத்திலே. மேலும் பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவகம், 3ஆம் பாவகம் என்பது 3இன் அதிபதியும் சுக்கிரன். 3 மட்டுமில்லை, 3 8 கூடையவன் சுக்கிரன். அப்போது சுக்கிரன் உங்கள் ஜென்மத்திலே உச்சம் பெற்று நிற்பது, இந்த சுக்கிரன் 3 கூடையவன்கிறதுனால காரிய வெற்றி, காரிய சாதனை, தைரிய வீரியத்தை தரக்கூடிய அமைப்பு. எந்த காரியத்தை துவங்கினாலும் அதிலே வெற்றி கிடைக்கும். எடுத்த காரியத்தில் சாதிக்காமல் அந்த காரியத்தை நிறுத்தக்கூடிய அமைப்பை தராது. மேலும் வெற்றி, இந்த தைரியம் மட்டுமல்லாமல் உங்களுக்கு தொழில் மேன்மை தரும், தொழில் விருத்தி தரும், வியாபார விருத்தியை ஏற்படுத்தி தரும். வியாபாரம் நன்கு விருத்தியாகும், சுறுசுறுப்படையும். வியாபாரத்தின் மூலம் அதிக அளவிலே தனவரவு, பணவரவு கிடைப்பதன் மூலம் நீங்கள் ஆடை ஆபரணங்கள், நவரத்தினங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பை தரும். காது சம்பந்தமான நோய்களால் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நோய்கள் சரியாகக்கூடிய அமைப்பு உண்டு. சுக்கில பிரச்சனை இருப்பவர்களுக்கு அது மாறும். பெண் சம்பந்தப்பட்ட வியாதிகளால் இருந்தவர்களுக்கு அந்த வியாதிகள் சரியாகக்கூடிய அமைப்பு உண்டு. பெண்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மனைவியால் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு வருமானம் தரக்கூடிய யோகம். மேலும் பூமி லாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. பூமி லாபம், விவசாயம் செழிக்கும், பூமி லாபம் அதிக அளவில் கிடைக்கும். பூமி லாபம்னா பூமியை, இடம், வீடு விற்பனை செய்பவர்கள், பூமியை சார்ந்து தொழில் செய்பவர்கள், பூமியிலிருந்து இந்த கற்களை எடுத்து கிரானைட் என்று சொல்லக்கூடிய தொழில் செய்பவர்கள், இவர்கள் அனைவருக்குமே யோக பலன் தரும். நல்ல வியாபாரம் நடக்கும் மட்டுமல்ல, உங்களுடைய பெயர் புகழ் 8 திக்கும் பரவக்கூடிய ஒரு யோக பலனையும் தரும். தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் மாறும். தாயை பற்றி இது வரைக்கும் யாரெல்லாம் கவலைப்பட்டு இருந்தீங்களோ அந்த கவலைகள் மாறும். இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோக பலனை தரும். அவர்களுக்கு திருமணம் நடைபெறாமல் தாமதப்பட்டு கொண்டிருந்த அமைப்பு மாறும். இந்த 3இன் அதிபதி மட்டும் நம்ம பார்க்குறோம், 8இன் அதிபதியும் அவரே. 8நாலே நீதிமன்ற வழக்கு பிரச்சனைகள் உச்சம் பெற்று இருக்கிறதுனாலே சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சுக்கிரன், இயற்கை சுபர். அப்போது 8இன் அதிபதியும் உங்களுடைய ஜென்மத்தில் நிற்பதனால வம்பு வழக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு விட்டு விலகக்கூடிய அமைப்பு, நீதிமன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு பலன், காரிய தடை தாமதம் தடங்கள், இதை அனுபவித்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி சாதனை கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த 8ஆம் பாவகம் அப்படிங்கிறதே களத்திர விரோதம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும். களத்திர விரோதம் என்றாலே கணவன் மனைவி இருவரிடையே உள்ள பிரச்சனைகள், பிரிவினைகள், அதை சரி செய்யக்கூடிய அமைப்பும் தரும். மேலும் பிரயாணத்திலே சிறு சிறு விபத்துகளை சந்தித்தவர்களுக்கு அந்த சூழ்நிலை மாறி சுகப்பிரயாணத்தை தரக்கூடிய அமைப்பு. தீராத கவலையில் இருந்தவர்களுக்கு அந்த தீராத கவலையும் மாறக்கூடிய யோக பலன் தரும். தீராத கவலை சுத்தமாக மாறி மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும். மேலும் இந்த 3க்கு பிறகு பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவகம், 6ஆம் பாவகம் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 6இனுடைய அதிபதி சூரியன் உச்சம் பெற்று 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருப்பது
இந்த காலகட்டத்திலே வாக்குப்பளிதம் என்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு தரும். சூரியன் நாக்கிலே நிற்கிறார், அப்போது வாக்குப்பளிதம் உண்டு. யாரையும் சவிப்பதோ அவர்களை ஏதாவது வார்த்தைகளால் அவர்கள் பாதிக்கும் அளவுக்கு நீங்கள் உபயோகப்படுத்தினால் அது அப்படியே பழிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வாக்கிலே கவனம் இருக்கணும். கோபம் அதிக அளவிலே வரும், உஷ்ணமாக வெளிப்படும் கோபம். அது மட்டுமல்ல, வார்த்தைகளிலுமே உஷ்ணம் ஏற்படும், உஷ்ணம் தெரியும். அடுத்தவங்க கஷ்டப்படுற மாதிரியான வார்த்தைகள் உபயோகிப்பீர்கள். அப்போது வார்த்தைகள் கவனம் தேவை. குடும்பத்திலே உங்கள் வார்த்தையினாலே பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 6 குடையவன் 2லே உச்சம் பெற்று இருக்கிறதுனால நோய் எதிரி கடன் அயனசயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அயனம் என்று சொன்னாலே உங்களுக்கு தூக்கம் பிரச்சனை இதெல்லாமே சரியாகக்கூடிய அமைப்பு. நோய் பிரச்சனை சரியாகும், கடன் தொல்லைகள் சரியாகக்கூடிய அமைப்பை தரும். மேலும் 7ஆம் பாவகம் 7னுடைய அதிபதியான கன்னி, அதாவது 4, 7 கூடைய புதன் உங்கள் ஜென்மத்திலே நீச்சம் பெற்றிருந்தாலும் சுக்கிரன் நினைவினால் நீச்சபங்க ராஜயோகம் என்ற அமைப்பு தருகிறது. 7ஆம் பாவகம் என்பது உற்றார் உறவினர்கள் சுற்றத்தார் அனைவரும் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அமைப்பை காட்டுது. மேலும் அவர்களுடைய ஆதரவு பெருகும். கணவன் மனைவி உறவு மிகச்சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியால் கணவனுக்கு நல்ல யோக பலன் கிடைக்கப் போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் இடம்ங்கிறது போகம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ சுகத்திற்கு குறைவு இருக்காது, போகத்துக்கு குறைவு இருக்காது. மேலும் பிரயாணங்கள் சக்ஸஸ் ஆகும். அதாவது பிரயாணங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயாணங்கள், நீங்கள் செல்லக்கூடிய பிரயாணங்கள் சுகப்பிரயாணமாக மட்டுமில்லாமல் எந்த காரியத்திற்காக பிரயாணம் செய்கிறீர்களோ அந்த பிரயாணம் வெற்றி அடையும். மேலும் உங்கள் ராசிக்கு 10 குடையவனும் ராசிநாதனுமாகிய குரு செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறார். செவ்வாய் 5ஆம் இடத்துல கடகத்தில் நிற்கிறதுனாலும் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். அதாவது ஆசிரியர் தொழில், அர்ச்சகர் தொழில், மேலும் பேச்சாளர், அதாவது மேடை பேச்சாளர்களாக இருப்பவர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த அமைப்பின்படி பார்க்கும் பொழுது வேத நூல் விற்பனை செய்பவர்கள், இந்த வேதங்களை ஓதுபவர்கள், அதாவது வேத பாடசாலை நடத்துபவர்கள் மற்றும் இந்த வேதத்தை கற்பவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் தரும். மேலும் இந்த குரு பகவான் என்றாலே தனக்காரகன். தனக்காரகன்னா வட்டி தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல யோக பலன் தரப்போகிறது. மேலும் அது 4 உங்களுடைய 5லே செவ்வாய் சாரம் குரு வாங்கியிருப்பதனால் சீருடை பணியாளர்கள் அனைவருக்கும் யோக பலன் உண்டு. அதாவது காவல்துறை, இராணுவம் மற்றும் தீயணைப்புத்துறை, இந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய யோக பலனையும் தருகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவகம் உங்களுக்கு வலுவாக இயங்கிறது. 9 கூடிய செவ்வாய் 5லே நிற்பது, இதுவும் ஒரு யோக பலன் என்று சொல்லலாம். பாக்கியஸ்தான அதிபதி பூர்வீக புண்ணிய ஸ்தானத்திலே நிற்பது, அப்போ தர்ம காரியங்களில் அதிக அளவில் ஈடுபடக்கூடிய அமைப்பு. யாகங்கள் வேள்விகளில் கலந்து கொள்வது அல்லது யாகங்கள் வேள்விகளை நீங்களே எடுத்து முன்னின்று நடத்துவது, ஒரு காரியத்திற்காக வேள்வி செய்வது போன்ற ஒரு அமைப்பையும் தரும். குருவை சார்ந்த சேவைகளில் ஈடுபடுவீர்கள். குருவை சார்ந்த ஒரு உபதேசங்களை பெறக்கூடிய அமைப்பு, ஞானிகள் குருக்களுடைய சந்திப்புகள் எளிதாக கிடைக்கக்கூடிய அமைப்பு மற்றும் இந்த கோவில் திருப்பணி சார்ந்த வேலைகளிலே அதிக அளவிலே ஈடுபடக்கூடிய அமைப்பு, பொது தொண்டு புரிவோருக்கு வெகுமதிகள், பாராட்டு, கௌரவம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பையும் தரும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த பாக்கியஸ்தானம் என்று மட்டுமல்ல, தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்காமல் தடை தாமதம் இருந்தவர்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலனையும் தரும். தந்தை வழி சொத்து உங்களுக்கு கைக்கு சேரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் நடைபெறும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்திலே நீங்கள் பிரயாணங்களிலே ஈடுபடக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த பிரயாணங்கள் எல்லாமே தீர்த்த யாத்திரைகள், புனித ஸ்தலங்களுக்கு புனித யாத்திரை செல்லக்கூடிய ஒரு பிரயாணங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் தரும். மேலும் இந்த பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டுமல்லாமல் இங்கே உங்களுடைய சகோதரிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள், அவர்களால் இருந்து வந்த மனக்கவலை,
அவர்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டிருந்தாலும் சரி, அல்ல அவர்களாலே உங்களுக்கு பிரச்சனை வந்து அதனாலே உங்களுக்கு அதிக அளவிலே கவலைகள் இருந்திருந்தாலும் சரி, அதாவது உடன் பிறந்தோர்களால் ஏற்பட்ட கவலைகள் மாறக்கூடிய அமைப்பையும் தரும். இந்த யோக பலன் வந்து இந்த உடன் பிறந்தவர்களுடைய அனைத்து விதத்திலுமே நல்ல ஒரு அமைப்பை தரும். இந்த 5ஆம் பாவம் குழந்தைகளால் புத்திரர்களால் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை, குழந்தைகளுக்கு ஒரு திருமணம் இல்லை என்று வருத்தப்படுபவர்களுக்கு குழந்தைகளுக்கு நற்காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, குழந்தைகளினுடைய செயல்பாடுகளால் அவர்களினுடைய வெற்றியால் உங்களுக்கு மனமகிழ்வு ஏற்படுவது. மேலும் பார்த்தீங்கன்னா புத்திரர்களுக்கு ஒரு வேலையின்மையால் அவதிப்படுகிறார்கள் என்ற கவலையில் இருந்தவர்களுக்கு அவர்களுக்கு புத்திரர்களுக்கு வேலை கிடைத்து அவர்களுக்கு வேலைக்கு சென்று உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்வான அமைப்பை தரக்கூடிய ஒரு யோக பலன்களும் இந்த மாதத்திலே நடைபெறும். இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.